ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, KFC தான் போக போகிறோம். ரொம்ப நாளாக யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராமெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். இந்த 149 லஞ்ச் மீல் KFCயில் வந்து போட்டிருக்காங்கன்னு 11 AM to 4 PM வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி இது போகணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. நானும் நம்ம பாப்பா ஹாரி பாட்டர் எல்லாம் சேர்ந்து கிளம்பியாச்சு. 3 வெரைட்டிஸ் ஆஃப் மீல் கொடுத்துருந்தாங்க. ஒன்றுல வந்து ரோலும், இன்னொன்று வந்து லாங்கர் பர்கர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம். சரி 3மே வாங்கிடலாம் சொல்லி 3மே வாங்கியாச்சு. நல்ல வேளை டாமினோஸ் மாதிரி இங்கே லேட் பண்ணலை, கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க ஆர்டர் பண்ண உடனே. அதுதான் இந்த KFCயில் எனக்கு பிடிச்ச விஷயம். சீரியஸாக நான் வந்து வயிறு வந்து அவ்வளோ ஃபில் ஆகான்னு தான் நினச்சேன். ஆனால் சூப்பராகவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மீல்ஸ்ன்னு சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம். ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு வந்து கெடுதல். அதனால் எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிடுங்க. என்ன மாதிரியே டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. என்ன தான் பண்ணாலும் KFC சிக்கன் மாதிரி வருமா, ரொம்ப ஸ்பைஸியாக மேலே பயங்கரமாக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு டைம் போகிறதே தெரியல. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே ஆகிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. பாப்பா வேறு செம்ம அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாத்தையும் எழுது போட்டுன்னு அவளை சமாளித்து சாப்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ஷுவராக ட்ரை பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள். ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் KFC இருந்துச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி நீங்களும். இது வந்து ரொம்ப நாள் பிளான் இது. இங்கே போய் சாப்பிடணும், இந்த மீல் வந்து ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு. இன்றைக்கி எப்படியும் நல்லபடியாக வந்து நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு பொறுமையாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா செம்ம வெயில். அப்பா என்னடா இது இப்படி வெயில் அடிக்குதுன்னு சொல்லி போகிற வழியில் இந்த வெள்ளரிக்காய் கடை நம்ம ஹாரி பாட்டர் பார்த்துட்டு வாங்கியா அவங்க சொல்லி நிறுத்திட்டாரு. எனக்கு வெள்ளரிக்காய்னா சுத்தமாக பிடிக்காது. அவருக்கு வந்து வெள்ளரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பைனாப்பிள் அதை வாங்கிட்டு அவருக்கு வந்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் இந்த டே போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய், லவ் யூ கைஸ்.